எல்லாருக்கும் என்னுடைய சத்தம் தெளிவா கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். கேக்குதுங்க. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால ஒரு வைதிக பிராமண குடும்பத்துல பிறந்து வளர்ந்த என்ன ஆண்டவர் இந்த நாளில் கிருபையாக தகுதியற்ற கிருபையா தகுதிப்படுத்தி தயவுபடுத்தி நடத்தி வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் எப்படி என்னை ஒரு பிராமண குடும்பத்தில் தெரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்க செய்த விண்ணப்பங்கள் ஜபங்கள் இவை எல்லாவற்றுக்கும் எவ்வளவு தீவிரமாய் அவர் பதிலளிக்க போகிறார் என்பதையும் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட சில வார்த்தைகள் உங்க மத்தியில பாரத்தோடு நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் இந்த வாய்ப்பின் தந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திருத்துவ தேவனுக்கு முதற்கண் துதிகளின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, பின்பு இந்த அருமையான ஐக்கியத்தை குறித்து என்னை கடந்த வாரமாகவே கான்டாக்ட் பண்ண திரு மாதகுமார் பிரதருக்காகவும் மிஸ்டர் செந்தில் அவருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே என் சாட்சியோடு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா பொதுவாகவே நீங்க நானும் எல்ஐசி பத்தி தான் பேசுவேன். ஏன்னா நீங்க எல்லாமே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேட் சொல்லுவீங்க, நான் சொல்ற எல்ஐசி வந்து லைஃப் இன் பிரைஸ்ன்னு சொல்லுவேன் நான். அதனால ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஐக்கியத்துக்கு நமக்கு ரொம்ப தொடர்பு இருக்குன்னு தான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த நாள்ல சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம ஒருத்தர் யாராவது வாசிக்கிறீங்களா? 2வது வசனம், மன்னிக்கிறோம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். Psalms chapter 30 verse 2. என் தேவனாகிய கர்த்தாவே, யாராவது வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். போதும். இந்த வார்த்தை தான் உங்களோடு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவன் என்று ஒரு காலத்துல நான் உரிமை பாராட்டக்கூடாதபடி என் வாழ்க்கையில நான் எல்லாருமே தேவனாக எண்ணிக்கை இருந்த நாட்கள் உண்டு. ஏன்னா சிறு வயதுல இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாஞ்சை என்னன்னா கடவுளை பார்க்கணும், பேசணும், அவருடைய நன்மையை மக்களுக்கு போய் செய்யணும் என்ற ஒரு துடிப்பு சிறு வயதுல இருந்து காணப்பட்டதுங்க. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே வாரம் 3 நாட்கள் விரதம் மேற்கொள்வது என்னுடைய வழக்கம். நேம் ஆஃப் காட் அண்ட் காடஸஸ், பல தெய்வம் அல்லாதவர்களுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி நான் பயபக்தியோடு மடியாச்சாரத்தோடு இருந்த காலம் உண்டு. அதே போல 7ஆம் வகுப்பு படிக்கிற சமயத்துல அந்த இந்து முன்னணியில, அதாவது RSS சொல்லக்கூடிய அந்த இந்து முன்னணியில ஒழுங்கு முறையாக யோகாசனங்களை நான் பயிற்சி பெற்று மற்றவர்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். இதெல்லாம் மனப்பூர்வமாக நான் செய்ய ஆரம்பிச்சேன். இது போதாது என்று சென்னையில KK நகர்ல தான் நான் ஒரு கோவில குருக்களாக பணியாற்றி இருக்கிறேன். அதாவது ஒரு மனிதனை குரு என்றே சொல்லக்கூடாது. குணா பா ரூனா அடிப்பார் சமஸ்கிருதம்படி. ஆனாதான் இயேசு புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா உங்களில் ஒருவனும் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருப்பானாக சொல்லியிருக்கார். ஆக குரு என்றால் அர்த்தம் என்னவென்றால் பாவத்தை அழிப்பவர் என்று பொருள்படும். ஆக பாவத்தை அழிக்கிற சக்தி கொண்ட ஒரே தெய்வம் மெய்யான குரு இயேசுதான் என்பதை பின்னாளிலே நான் தெரிந்து கொண்டேன். ஆக கோவிலே பூசாரியாக சபரிமலைக்கு வருஷந்தோறும் போவேன், வாரம் 3 நாள் விரதம் மேற்கொள்வேன். இது போதாதுன்னு அந்த ஐக்கியத்திலையும் இருந்து நான் பல காரியத்தை செய்தேன். இல்ல நான் என் தேவனாகிய கர்த்தாவே அவர் இவ்வளவு உரிமையா சொல்ல ரீசன் என்னன்னா அவர் தேவனோடு இருக்கிற தொடர்பினாலதான் அவர் அப்படி சொன்னார், தேவனுடைய பக்தன். அதே போல எனக்கு வாஞ்ச தெய்வத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும்னு வாஞ்சை உண்டு. எங்க அப்பா அம்மாவோ யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. ஏன்னா என் கூட ஒரு அண்ணன் ஒரு அக்கா எனக்கு உண்டு, அவங்க யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. அதே போல எந்த இந்து நண்பர்களும் நீ இந்த பூஜை பண்ணு, நீ இங்க வா அங்க வான்னு யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் யாரும் என்னை கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆனாதான் என்னுடைய சொற்பொழிவுல நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் மதத்தை குறித்து பேச வரல, நான் மதங்களை அதாவது ஜீவ மார்க்கத்தை குறித்து பேசுவேன்னு சொல்வேன். ஏனென்றால் மனிதர்கள் தெய்வத்தை தேடி போவது மதம், அதுதான் மதம் போதிக்கிறது. மனிதர்கள் தெய்வத்தை தேடி போகிறார்கள். ஆனால் எல்லா இனமொழி பேசும் மக்களை ஜாதி வித்தியாசம் பார்க்காம, ஏழை பணக்காரன் பார்க்காம, கருப்பு சிவப்புன்னு பார்க்காம எல்லா மனிதர்கள் மேல் அன்பு காட்டி தேடி வந்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். ஆனாதான் அந்த தேவனுடைய அன்பை உலக மக்களுக்கு நான் தொலைக்காட்சி மூலமாக, Facebook மூலமாக, யூடியூப் மூலமாக, இன்னும் பல பொதுக்கூட்டங்கள் மூலமாக இப்படி தேவ கிருபையினால பிரதர் செந்தில் அவர்கள் சொன்னது போல வட மாநிலத்திலே சொல்லப்படாத இடங்கள்ல போய் சுவிசேஷம் சொல்லி, சபைகள் இல்லாத இடங்கள்ல போய் சபையை நிறுவி, நேபாள் போன்ற தேசத்தின் இப்படியாக ஓய்வில்லாமல் தொடர் தேவனுடைய கிருபையினாலும் அடியினுடைய ஊழியத்தினாலும் ஆஸ்வதிக்கப்பட்ட நன்றி நிறைந்த இதயமுள்ள ஒரு சிலருடைய உதவியினாலும் ஜபத்தோடு கூட நாங்க
நாங்க இந்த தேவராஜ்யத்தை ஸ்தாபிச்சு வரோம். அதனால எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கும் இந்த இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிராமண குடும்பத்திலே நான் பிறந்தேங்க. ஒரு பிராமணன் யாரு சொல்லனா, பிரஜாபதியா தெய்வத்தை தொழுது கொள்றதான் பிராமணர்கள். பிரஜா என்றால் மக்கள், பதி என்றால் தலைவன். அதாவது பல தலைவர் இந்த பூமியில வந்தார்கள், மரித்தார்கள், அவங்க கல்லறையெல்லாம் இருக்கு. ஆனா திறந்த கல்லறைக்கு சொந்தக்காரர் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் மெய்யான பிரஜாபதி, அதாவது தேவ ஆட்டுக்குட்டின்னு தமிழ்ல சொல்வார். இதுதான் யோவான் 1:29 வாசிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு. ஆக இந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய பிரஜாபதியை நான் அறிவதற்கு முன்னாக, நான் இருளில் வாழ்ந்த காலத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும், நான் எந்த கோயில பூசாரியா இருந்தனோ அந்த அருகில ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒரு நாள் என்ன ரொம்ப பயத்தோடு, அன்னைக்கு இவ்வளவு மடி ஆச்சரியத்தோடு ஈர துணியோடு அதிகாலனா நீங்க கடவுளை தேடுறீங்களே, நாங்க கூட அப்படி ஏந்து ஜெபிப்போமா தெரியல, ஆனா உங்ககிட்ட ரொம்ப வித்தியாசத்தை பாக்குறேன். நீங்க இத ஒரு காரியம், நீங்க why don't you try Jesus? அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, why don't you try Jesus? வேற எதுவுமே சொல்லல. உடனே புதிய ஏற்பாடு புக்கை என் கையில கொடுத்து இதை படிங்க, அவர் உங்களோட பேசுவார்னார். அப்ப சரியா எனக்கு பாத்தீங்கன்னா 13 வயது இருக்கு. அதாவது 9ஆம் வகுப்பு நான் அப்பதான் தேர்ச்சி அடைஞ்சு போயிருக்கேன். இதே ஏப்ரல் மாதத்துலதான் 1988. அப்போ ஆண்டவருடைய கிருபையில அன்று நாளே ஆண்டவர் என் மனக்கங்களை திறந்தார். என் தேவனாகிய கர்த்தாவே என்று 13ஆம் வயதிலிருந்து இந்த 32 ஆண்டுகள், கடந்த 32 ஆண்டுகளாக என் தேவனாகிய கர்த்தர் என்று நான் உரிமை பாராட்டும் அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய சுத்த கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அவ்வளவுதான். வேற எந்த விதமான தியாகமோ தான தர்மமோ அல்ல. அவருடைய சுத்த கிருபையினாலே 88ஆம் ஆண்டுல இயேசுவை என் குலதெய்வமா ஏத்துட்டேன். ஆனாலும் கூட 88ஆம் ஆண்டுல இருந்து 92ஆம் ஆண்டு வரை ரொம்ப ரகசியமாக பைபிளை படிச்சு வசனங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து, நான் ஒரு காலத்துல சொல்லி வந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களுடைய காரியங்கள் என்ன, அதோடைய தமிழாக்கம் என்ன அப்படின்றது எனக்குள்ளாக ஒரு வாஞ்சை, தெரிஞ்சுக்கணும் நம்ம சரியான பாதையில தான் போறோமா. ஏன்னா உம்மை நோக்கி கூப்பிட்டேன்றான் தாவீது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தாவே, யாரு அவரை பார்த்து என் தேவன் சொல்ல முடியும்னா, எரேமியா 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா கூட முதல் 2-3 வாக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டால் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. So யார் உரிமை பாராட்ட முடியும்னா, those who follow the Bible, that's more important, not just simply going to church and coming back. ஒரு ஆலயத்துக்குள் போயிட்டு வருவதனாலயோ அல்லது முக்கியமான பொறுப்புகளை வகிப்பதனாலயோ அல்ல, அவை எல்லாம் நல்லது. வேதம் சொல்லுகிறது சபை கூடுவதை விட்டு விடாதீர்கள். இப்ப கூட ஜெபிச்சோம் சபைகளாம் திறக்கப்படணும்னு சொல்லி. ஆக நிச்சயமா இந்த ஆவிக்குரிய இந்த வேத ஒழுங்கும்படி நம்ம செய்தாலும் என் தேவனாகி கர்த்தர் என்று யார் உரிமை பாராட்ட முடியும்? உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன்னு அவ்வளவு உரிமையாக யார் ஆண்டவரிடத்துல பாராட்ட முடியும்னா, யாரெல்லாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, தேவ ஆவியானவர்களை வாசமா இருக்கிறாரு, அதை அறிகிறீர்களான்னு பவுல் சொல்றார் கொரிந்தியருக்கு எழுதும்போது. அது போல என்னைக்கு நீங்களும் நானும் நடமாடும் ஆலயங்களாய் மாறுகிறோமோ, கீப் இட் இன் மைண்ட் தட். ஏன்னா ஒருவேளை நாம இன்னைக்கு ஓநாய்கள் நடுவிலும் பழி வாங்கக்கூடிய துடிக்கக்கூடிய அந்த புலிகள் போல வாழக்கூடிய மிருகங்களாகிய மிருகத்தின் சுபாவங்கள் கொண்ட மனிதர்கள் நடுவில் நம்ம வேலை செய்து கொண்டிருப்போம், அல்லது நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். இந்த இணைப்புல இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை இப்ப கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஜெபத்தோடு கவனிப்பீர்களானால், இது வரைக்கும் உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்பட்ட பல நுகங்கள், பிள்ளை பெறாதபடி இருக்கிற சில நுகங்களை நான் பாக்குறேன். ஒரு சிலர் உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி தரணும், அதுவும் ஒரு சிலர் நல்ல இடத்துல திருமணம் அமையணும்னு சொல்லி பாரப்பட்டு ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க கூப்பிட்டீங்க, நான் உன்னை குணமாக்கிட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பார்த்துக்கிடுங்க. ஆவியானுடைய பிரசனம் இப்ப பலமா இறங்கி கொண்டிருப்பதை நான் பாக்குறேன். ஆக தேவனுடைய பெரிதான கிருபையினால என்னைக்கு நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன்னா, 13 வயதுல அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை, புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பொதுவா நான் என்னுடைய பொது மேடைகள்ல பேசும்போது கூட நான் சொல்வேன், இந்துக்களுடைய அடிப்படையான வேதங்கள் பாத்தீங்கன்னா ரிக்வேதம், உஜர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் சொல்வா. இந்த 4 வேதங்கள் படித்த மனிதராகி எனக்கு புலப்படாத ரட்சிப்பு, கிடைக்காத அரிய பொருளாகிய மீட்பின் சந்தோஷம், மறுவாழ்வின் நிச்சயம் என்னைக்கு நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற இந்த 4 புஸ்தகத்தை படித்தனோ அன்றே இயேசு எனக்கு தந்தார் என்று சில இடங்களே நான் சொல்வது வழக்கம். ஆக அது அவருடைய கிருபையினால சொல்றேன். ஏன்னா அவரை நோக்கி கூப்பிட்ட 13 வயதுல, ஆண்டவரே என் பாவத்தை நீ மன்னிக்க வேண்டுமே, நான் என்னை நீர் உமது சொந்த மகனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
இப்போ இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்னை குணமாக்கினீர், தமிழ் ஒரு அற்புதமான மொழியா இருக்கனால சுகமாக்கினீர் சொல்லாதபடி குணமாக்கினீர் என்று பக்தன் சொல்றான். சுகமாகுதல் வேறுங்க, குணமாகுதல் வேறு. சங்கீதம் 41 அதிகாரத்துல வாசிங்கன்னா 3-4 வசனங்களை தாவீது சொல்றான். கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் ஆத்துமாவை நீ குணமாக்கினீர் என்று சொல்றான். அப்போ குணமாக்குதல்ன்றது ஆத்மாவுக்குரியது, அதாவது நம்முடைய உள்ளான மனிதன் குணப்படணும். அடுத்தது சரீரத்துக்குரியதான் சுகமாகுதல், அதாவது கேன்சர்ல சுகமாகறாங்க, சிலர் ஜெபிக்கல, பல அற்புதங்கள் ஆண்டவர் செய்யறார் கிருபையா, குடி பழக்கத்துல விடுதலை பெறாங்க, இதெல்லாம் சரீரத்துக்குரியது. ஆனா ஒரு மனிதனுடைய ஆத்மாவை குணமாக்குற சக்தி இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு பாருங்க, மருந்து மாத்திரை உட்கொண்டா சுகமடையுது, சரீரம் சுகமடையுது. அல்லது வேறு வித வழியில போறக்கூடியவர்கள், வேறு விதமான பொய்யான காரியங்கள் பின்னாக போகக்கூடியவங்க கூட சுகமாறாங்க சரீரத்துல. ஆனா ஆத்மாவை குணமாக்குற சக்தி இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. ஆமென். ஆத்மாவை குணமாக்குற சக்தி. அதனால இந்த வார்த்தையின்படி உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை குணமாக்கினேன். அப்போ யாரெல்லாம் வேண்டுதல் செய்யறாளோ அவளுக்கு சேமத்தை கடவுள் நிச்சயம் தருவார். அப்ப 13 வயதுல நான் என்ன பண்ணேன்னா, அந்த சகோதரன் சொன்ன உடனே நான் ஏட்டிக்கு போட்டியா பேசல. நான் பார்க்காத தெய்வமாப்பா, நான் போவாத கோவிலா, நான் போவாத மலையா, நீ புதுசா சொல்றேன்னு சொல்லி நான் எதுவுமே பேசல. சபரிமலைக்கு போய் கொண்டிருந்த நான் இயேசுவின் கிருபையினாலே கல்வாரி மாமலை மேல் எனக்காய் ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை, ஒரு பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தார். எல்லா புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாவதாக. ஆக ஆண்டுடைய கிருபையினா என் தேவனாகிய கர்த்தாவே என்ற அந்த உரிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு 13ஆம் வயதுல தந்தாருங்க. அது பின்பு 4 வருஷம் ரகசியமாக பைபிளை எப்படி படிச்சேன்னா, ஒவ்வொரு பேப்பராக கிழித்து குளியல் அறையில ரொம்ப ரகசியமா ஒவ்வொரு பேப்பரா படிப்பேன். இப்படிதான் 4 வருஷமா ரகசியமா பைபிள் படிச்சேன். எனக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா வெளியே விட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் பிராமணர்லாம் இவ்வளவு வைராகியமா இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனாலும் என் நேசர் இயேசு எனக்கு எழுதின ஒரு காதல் கடிதமாக தான் பைபிளை நான் நம்பினேன். அதனால என் நேசருடைய அன்புக்கு அடிமையானதுனால, அந்த இயேசப்பாவுடைய அன்பு என்னை ரொம்ப அவர் பக்கம் கவர்ந்ததுனால இந்த தேவனை விடக்கூடாதுன்னு சொல்லி 4 வருடங்கள் வாய்ப்பு இல்லாத போதும் வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டேன். நல்லா கவனிங்க, என்னை குணமாக்கினீர். ஒரு மனுஷனுடைய ஆத்மா குணமாயிருக்குமானால் அவங்க நிச்சயமா சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரேயர்ல இருக்க எல்லாருக்கும் நான் அன்பா சொல்றேன், அநேகரை நம்ம கூப்பிடுறோம் பிரேயருக்கு வாங்க, நல்ல செய்தி கிடைக்கும், வாங்க அற்புதம் நடக்கும். ஆனா உண்மையாவே யார் வாஞ்சியோட வருவாங்க பாத்தீங்கன்னா, குணப்பட்டவர்கள், அது குணப்படணும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் தான் வருவாங்க. ஆனாதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த வாஞ்சை இருதயத்துல அந்த 4 வருஷம் நான் என்ன பண்ணேன், ரொம்ப ரகசியமா பைபிள் படிச்சு சத்தியத்துல பலப்பட ஆரம்பிச்சேன். அப்ப 1992ல ஒரு நாள் ஈவினிங் டைம்ல ஒரு பீப்புள் ஒரு கூட்ட மக்கள் வந்துட்டாங்க. நீ எப்படி ஒரு பிராமணனா இருந்துட்டு இயேசு பத்தி பிரசவம் பண்ணலாம்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மெகாபோன் எடுத்துட்டு சென்னையில பல தெருக்கள் நின்று வருவாய் தருணம் இதுவே அந்த பழைய பாடலை பாடி அழைக்கிறார் இயேசுன்னு அந்த மனதுருக்கத்தின் சத்தத்தை சொல்லி, இயேசு என்ன ரசித்தார், உங்களையும் ரசிப்பார், இயேசு கிட்ட வாங்கன்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு நான் பண்ணுவேன். கர்த்தருக்காக செஞ்சேன். அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில இருந்து ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு ஈவினிங் அந்த 4 to 6 அந்த டைமிங் இருக்கும் பேஷண்ட்டை சந்திக்கிறதுக்கு. அந்த நேரத்துல சென்னையில நான் போவாத ஆஸ்பத்திரியே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு நினைச்சுக்காதீங்க, கர்த்தர் கிருபையினால அங்க இருக்க வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போவேன். இப்படி பிளான் பண்ணி ஒவ்வொரு ஆத்மாவையும் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு தாகத்தோடு துடிப்போடு கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் எங்க மக்களுக்கு, எங்க ஆட்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் அடுத்து நான் அந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டேன். அந்த நமஸ்கரிக்கிற முறை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சேன். இது பிடிக்கல நிறைய பேருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ஈவினிங் டைம்ல நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. தீய வார்த்தைகளை பேசினாங்க. ஒன்றுக்கு நான் பதில் சொல்லலை. ஏன்னா என் வாழ்க்கையில எப்பயோ நான் தீர்மானம் பண்ணேன், இயேசு அடிக்கப்பட்ட போது தன் வாயை திறவாது இருந்தார். ஏசாயா 53:5 படிச்சீங்கன்னா தெரியும். அதனால நான் இப்ப இயேசுக்காக அடிக்கப்படுறேன், அதனால நான் ஒரு நாளும் ஒருபோதும் நான் யாருக்கும் பதில் பேச மாட்டேன், இயேசுக்காக நான் வாழ்வேன், வைராகியமா நிப்பேன்னு சொல்லி உள்ள இருதயத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். துதிச்சுட்டு என்னை குணமாக்கினீர். ஒரு மனிதனை குணமாக்கணும்னா மெடிசின்ஸ் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. சில பாத்தீங்கன்னா சில மருந்தெல்லாம் கசப்பா இருக்கும், ஆனா அதோடைய பலன் உடம்புல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த கசப்பான அனுபவமாகிய அந்த கசப்பான மருந்துக்கு ஒப்பாக நான் எதை சொல்றேன்னா, நாம் சந்திக்கிற சில தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற நடந்து போய் கொண்டிருக்கிற சில உபத்திர பாதைகள், அடுத்த நெருக்கங்கள்,
இப்படி பலவிதமான கண்ணீர்கள். இந்த பிரேயர்ல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் தனிமையை உணர்றீங்க அதிகமா. அவங்க வாழ்க்கையில அந்த லோன்லினஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த தனிமையை உங்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்குது. ஏசப்பா இந்த பாதையை நமக்கு அனுமதிச்சார்னா நாம் குணப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, நாம ஆத்மா குணப்படாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்முடைய உள்ளான மனுஷன் மாற்றப்பட வேண்டும். திவ்ய குணங்கள் முக்கியம். ஆவியின் வரங்கள் எவ்வளவு அவசியமோ அதே போல அதுக்கு அதிகமாகவே ஆவியின் கனிகள் நமக்கு ரொம்ப அவசியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிங்களா அவங்களுக்கு தெரியும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் நமக்கு அவசியம். அப்ப குணப்படும் போதுதான் இந்த தன்மைகள் நமக்குள்ள வருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்தவங்க ஒரு வழி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். ஆனாலும் நான் சந்தேகப்படல, சத்தம் போடல. ஒரே ஒரு காரியம் செய்தேன் இருதயத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில மரணம் ஒரு முறை வரப்போகுது, ஒருவேளை நான் இன்னைக்கே மறித்தாலும் உமக்காக தான் நான் வாழ்வேன் ஆண்டவரே, நான் உண்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி வைராகியமா நிற்கத்தக்க அந்த அன்பானது எனக்குள்ள பெருக்கெடுத்து ஓடிட்டு பிரவாகித்துன்னு சொல்றது போல அவ்வளவு ஒரு ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன். அந்த உபத்திர நேரத்துல எனக்கு ஒரு நேசருடைய அன்பு இயேசுப்பா மேல அந்த விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடிச்சிடணும். அப்ப அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, இவ்வளவு திட்டுறாங்களப்பா அவனை, நீ ஏன் பதில் பேசாம இருக்கேன், நீ என்ன பேசாத கல்லா அப்படின்னாரு. அப்ப அவளுக்கே தெரிஞ்சு போச்சு கற்கெல்லாம் பேசாதுன்னு சொல்லி. ஆக நான் பிரசங்கமே பண்ணல, அவங்களே பண்ணாங்க எல்லாமே. திடீர்னு ஒருத்தர் கையில வைத்திருந்த பெட்ரோலை மேல ஊத்திட்டார். உடனே இவன் கூட பேசி பிரயோஜனம் இல்ல, நம்ம வந்த வேலையை முடிக்கலாம்னு சொல்லி மேல பெட்ரோலை ஊத்தினாங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்க நண்பானவர்களே, நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை நமக்கும் இப்படி வருமோ. இப்படி வராது, இதோட அதிகமா கூட வரும், நான் வர்றேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா என் வாழ்க்கையில துன்பங்கள் வந்தது உண்மைங்க. ஆனா பேசும் தெய்வம் அதை இன்பமாய் மாற்றி கொடுத்தார். என் வாழ்க்கையில வேதனைகள் வந்தது உண்மை, ஆனால் வாழ்விக்கும் கடவுள் அதை சாதனையாய் மாற்றி கொடுத்தார். ஆக அவருடைய பெரிதான கிருபையினால அந்த 1992ஆம் ஆண்டுல அந்த நெருக்கடி மத்தியில, அந்த போராட்டத்தின் மத்தியில ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் மேல இறங்கி வந்தது. நான் பார்த்த அந்த வெளிச்சத்தின் நடுவுல நான் கண்ட முதல் காரியம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாத்ரா, மேஷா, ஆபேத்நேகோவை அக்கினி சூழல போடும்போது 4வது நபராய் தேவகுமாரன் கூட அவர்களோட உலாவுவார். இதை நான் முகமுகமா பார்த்தேன். பார்த்த உடனே எனக்குள்ள விசுவாசம் இன்னும் பெருக்கெடுத்து ஓடிட்டு, அவர்களை காப்பாற்ற இயேசு வந்தாரு, இன்னைக்கு நம்மளை காப்பாற்ற வந்திருப்பாரு, வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இன்னும் கூடி வந்தது எனக்கு. அப்ப அந்த நேரத்துலதான் அந்த வெளிச்சத்தின் நடுவுல என்னை மேற்கொள்ள பார்த்தவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சத்தம் போட்டார், இவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இவனை சூழ்ந்துட்டு இருக்கு, இவன் பக்கத்திலே வர முடியாது என்று சொல்லி ஒரு வழியா வந்தவர்கள், உபாகம் 28:7 வாசிக்கிறபடி, உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வந்தவர்கள் 7 வழியா ஓடுவார்கள்னாரு. அதே போல இந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 7 அந்த மக்கள் என் ஜீவன் எடுக்க வந்தவங்க தன் ஜீவன் தப்ப ஓடினாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படியாக கர்த்தர் என்ன தேவனுடைய பெரிதான கிருபையினால 92ல இயேசுப்பாவை நான் முகமுகமாக பார்க்கும்படி கர்த்தருடைய ஆவியினால் எனக்கு உதவி செய்தாருங்க. அவருடைய பெரிதான கிருபையினால 92ல இருந்து 97 வரைக்கும் மிக அதிகமான உபத்திர பாடுகள் மத்தியில தேவனுடைய பெரிதான கிருபையினால 1997 வரைக்கும் பல பாதையில கர்த்தர் கொண்டு போய் உருவாக்கி 1997 February 24 அன்னைக்கு இயேசுப்பா இந்த லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தை தொடங்க என்ன முன்குறித்து அழைத்தாருங்க. ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஊழியத்தோட அழைப்பு காரியம் பாத்தீங்கன்னா எரேமியா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக தாயங்கரு உருவாம் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லி, மார்க் 16ஆம் அதிகாரத்தின்படி நீ உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன கிருபையா வழி நடத்த ஆரம்பிச்சாரு. அப்படிதான் இந்த ஊழியம் தொடங்கிட்டு மாற்று துணி இல்லாம கையில பைபிளோடு வந்தேன். இந்த 23 வருஷம் ஆயிருக்கு நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து. ஆண்டவருடைய கிருபையினால ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம வாசித்த வசனத்தின்படி கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு, அப்போ அந்த ஜெபிக்கிற அனுபவம் எப்ப வரும் கேட்டீங்கன்னா, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உமை வாஞ்சிக்கிறதுன்னு பக்தன் சொல்றார். வருட நிலம் நீருக்கு இயங்குவது போல என் ஆத்மா உமை
நாடுகிறதுன்னு பக்தன் சொல்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களே அந்த வறட்சியின் அனுபவம், அதாவது ஆவிக்குரிய வறட்சி இருப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை குறித்து நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, அதுக்கான காரியமா ஆலோசிக்கிறாங்க. இது ஏன் வந்தது, எதனால விசேஷமா யுஎஸ் யூகே போன்ற தேசத்துல அதிகமா தாக்கின்னு இருக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட போது ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தேவன் ஞாபகப்படுத்தினார். அதை முடிஞ்சவங்க வாசிக்கலாமா? ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Book of Hosea chapter 14 verse 6. ஓசியா 14 அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம், பேஜ் நம்பர் 1058. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு கோடிட்டு காண்பித்தார். நான் அன்னைக்கு அது நாட்கள்ல பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும் முன்பாகவே தெய்வ சமத்துல இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னார். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல மிஷினரிகளை அனுப்பி அவ்வளோ நம்முடைய தேசத்து மேலும் பல தேசங்கள்ல அவர்கள் செய்த தொண்டு தியாகத்தெல்லாம் கர்த்தர் மறக்கல. ஆனாலும் கூட தங்கள் இதயத்தில் மேன்மையானதுனாலே கர்த்தரை மறந்தார்களாம். ஆக எதுக்கு சொல்லணும், இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இப்ப நம்ம கூடி இருக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அப்போ எப்போ நம்முடைய ஜபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் கேட்டீங்கன்னா, என்னைக்கு நம்ம பிறருக்கா ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த ஜபங்களை ஆண்டு பிரியமா கேட்கிறார். ஆக என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஊழியமே பாத்தீங்கன்னா ஜபம் தான். ஆண்டோடு சமூகத்துல தங்கியிருப்பதுதான் நான் அதிகமா நாடுறது. அதுக்கான பிரயாசப்பட்டு ஆண்டோடைய கிருபையினால ஆண்டு நடத்திட்டு வர்றார். அப்போ 1997 இருந்து இந்த ஊழியத்தை தொடங்கின போதும் சிலர் இடத்துல வந்து கேட்டாங்க, எப்படி நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை பத்தி பேசுறீங்க? என்னுடைய சாட்சி விசிடி கூட வெளியில நிறைய இடங்கள்ல கிடைக்கும். மனமாற்றமா என்று சொல்லி நான் ஒரு விசிடி வெளியிட்டேன். அது ஒரு 20 years பிஃபோர் இருக்கும். ஆண்டோடைய கிருபையினால அது மூலமா நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, கர்த்தர் கிருபையினால ரட்சிக்கப்பட்டு வராங்க. அதே போல உயிர்ப்பிக்கும் சாட்சிங்கிற என்னுடைய ஆடியோ சிடி மூலமாகவும் தேவனுடைய நாமத்தை நான் மயப்படுத்தி வரேன். ஆக என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். இன்னைக்கும் கூட இந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல விசுவாசித்து அவரை நோக்கி நாம கூப்பிடுவோமானால் நிச்சயமாக அவர் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொன்ன சுகமாக அல்ல, சுகமாகுதல் இரண்டாவது, முதலாவது குணமாக வேண்டும். நம்முடைய ஆத்மாவை குணமாக்குற சக்தி இயேசுக்கு மாத்திரமே உண்டு. என்னை பார்த்து ஒரு பெரியவர் கேட்டார், நீ எப்படி இந்த காரியங்கள் உனக்குள்ள வந்ததுன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அடிப்படையாகவே யாரை நம்ம தெய்வமா ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்டா, தெய்வம் இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும், பரலோகம் சொல்லுவாங்க, மோட்சம் சொல்லுவாங்க. அப்ப அந்த தெய்வம் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் கேட்டான்னா எல்லாருமே சொல்லுவாங்க பரிசுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்கும்பாங்க. அப்ப அந்த தெய்வம் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் நானும் போகணும்னா என்ன அவசியம்? பரிசுத்தம் அவசியம். எல்லாம் இருக்கும், ஆனா அது மட்டும்தான் இருக்காது. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பக்தி இருக்குது, ஆனா அந்த பக்தி முக்தி அடைந்து சிக்தி அடைய வழி தெரியாம இருக்கிறாங்க. இப்போ இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா பொதுவாவே நான் சொல்லுவேன், வேலைகளுக்கு பஞ்சம் இருக்குது, அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற சில பஞ்சம்லாம் இருக்குது, ஆனா சாமிகளுக்கு பஞ்சமே இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா பக்தி. மக்களுக்கு வந்து பக்தி அளவில்லாம இருக்கு நம்ம ஆட்களுக்கு. ஆக அந்த பக்தி இருந்தாலும் முக்தி அடைந்து சிக்தி அடைய வேண்டும். அதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் என்னை வந்து இப்படி பாதையில கொண்டு போனார். அப்போ அந்த ஒரு பெரியவர் கேட்ட போது ஏன் இப்படி வந்தது, மாற்றம் வந்ததுன்னு கேட்டா, அப்ப சொன்னேன், யாரு நம்ம தெய்வமா ஏற்றுக்கொள்ளலாம்? நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் அடிப்படையில தான் இப்ப நான் சில விளக்கங்களை கொடுக்கிறேன். நான் எதையும் ஒப்பிட்டு சொல்லல. ஒப்பில்லாத தெய்வம் இயேசு ஒருவரே என்பதை இருளில் வாழ்ந்த எனக்கு எப்படி அவர் ஒளியா வந்தார், வெளிச்சமா வந்தார் என்பதற்கு சான்றுகளை, I'm just giving a evidence and proof. அதனால அந்த காரியத்தை நம்ம வசனத்தின் அடிப்படையில் தான் நான் எல்லாத்தையுமே சொல்றேன். அதுதான் ஏற்றுக்கொள்ளணும். யார் பேசினாலும் வேத வசனத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வேத ஒழுங்கு, அதுதான் ஆவிக்குரிய ஒழுங்கு. சரி, அப்ப ஆண்டுடைய கிருபையினால யாரு நம்ம தெய்வமா ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்கும்போது பரிசுத்தமானதான் தெய்வம். யார் அந்த பரிசுத்தமான தெய்வம்?
ஓம் கன்னி சுத்தாய நமக. இதோட அர்த்தம் என்னன்னா, கண்ணின் வயிற்றிலே தூய ஆவியால் பிறந்த இறைவா உம்மை வணங்குகிறேன். எல்லாருமே ஒரு மனுஷனுடைய விருப்பத்தின்படிதான் பிறக்கிறாங்க. ஆனா பிறக்கும் போதே பரிசுத்தமாய் பிறந்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். இந்த இயேசு ஒருவர் தான் மற்றவங்களை பார்த்து சொன்னார், என்னிடத்தில் பாவம் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஆக பிறந்ததிலையும் பரிசுத்தர், வாழ்ந்ததிலையும் பரிசுத்தர், அவரை நம்பி வாழ்கிற எல்லா இனமொழி பேசும் மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம், பேசும் தெய்வம் இயேசு ஒருவரே என்பதை ஆண்டவர் பெரிதான கிருபையினாலே நான் தெரிந்து கொண்ட இந்த சத்தியத்தை. ரெண்டாவது மாறாதவர் தான் தெய்வம். அன்சேஞ்சிங் நேச்சர்ன்னு சொல்வார். அதாவது எல்லாம் மாறும், பணம், பதவி, பட்டம், ஆஸ்தி, உலகம் எல்லாமே மாறும். ஆனால் நம்மை படைத்த தெய்வம் மாறாதவர். இதேதான் ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சதாசிவாய நமக நாங்க சொல்றோம். அதோட அர்த்தம் என்னன்னா, சிவம்னா அன்பு, சதானா ஃபார் எவர், எப்பொழுது அன்புள்ள கடவுளையும் வணங்குகிறேன். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப மாறாத அன்பை காட்டக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான் என்பதை புரிஞ்சதுனாலதான் அவரை நான் பின்பற்ற ஆரம்பிச்சேன். மூணாவது, அழியா தன்மை கொண்டவர் தான் தெய்வம். ஆக பரிசுத்தமானவர், மாறாதவர், அழியா தன்மை கொண்டவர், இந்த 3 அடிப்படையான குணாதிசயம் கொண்டவரை தான் நம்ம தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். இவர் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார்ன்றதை எங்க முன்னோர்கள் அழகா சொல்லி இருக்கிறாங்க. அழியா தன்மை கொண்டவர் யாரு? ஓம் மிருத்தம் ஜெயாய நமக. அதனுடைய பொருள் என்னன்னா, மரணத்தை வென்ற இறைவா உம்மை வணங்குகிறேன். யார் மரணத்தை வென்றது? ஏசாயா 25:8 நீங்க வாசிங்களா தெரியும். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த 3 அடிப்படையான காரியங்கள், பரிசுத்தமானவர், மாறாதவர், அழியா தன்மை கொண்ட, இந்த 3 தன்மை கொண்ட ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான் என்பது புரிஞ்சதுனால, என் மனக்கங்களை திறந்தனால, என்னை ஆத்மாவை குணமாக்க தொடங்கினால அவரை நான் பின்பற்ற ஆரம்பிச்சேன் வைராகியமா. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு காரியம் சொல்லுவாங்க, இயேசு மத தலைவரா இல்ல மதத்தை பரப்புறவங்களா கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்கன்னா தப்பு. அது அப்படி அல்ல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், மதம் என்பது மனிதர்கள் கடவுளை தேடி போறதுதான் மதம். இன்னொரு மதம் என்ன பாத்தீங்கன்னா, யானைக்கு தான் மதம் உண்டே தவிர மனுஷனுக்கு கிடையாது. அதனால ஜீவ வழியை காட்ட வந்த தெய்வம் அவர். இதேதான் ஓம் ஸ்ரீ பஞ்ச காய நமக. அதோட அர்த்தம் என்னன்னா, சரீரத்தில் 5 காயங்கள் கொண்ட கடவுளை உம்மை வணங்குகிறேன். ஏசாயா 53 சொல்லப்பட்டபடி அவர் நமக்காக காயப்பட்டார், நம்மளை மீறினால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்னு. ஆக அந்த 5 காயங்கள் எதை குறிக்குதுன்னா, இந்த 5 கண்டைகள் வாழ்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து 5 காயங்களை காண்பித்தார். ஆக அந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றபடி அவர் தாமே அந்த காயங்களை காண்பித்த போது அந்த கல்வாரி நேசத்தால ஈர்க்கப்பட்டவனாக அவரை நான் பின்பற்ற ஆரம்பித்தேன். ஆக இப்படி பல விளக்கங்களை அவரை கேட்டபோது அவர் என்னை பார்த்து கேட்டார், நீ நம்ம குடும்பத்தை சேர்ந்து வந்தானே ஐயர். நாங்க ஆக்சுவலா பிராமின்ஸ்ல 2 வகை, ஒண்ணு ஐயர் ஐயங்கார் சொல்லுவா. நாங்க ஐயர் வகுப்பை சேர்ந்து வரலாதனால நெற்றியில நாங்க திருநீர் பூசுவோம். அப்ப ஏன் அது விட்டுட்டேன்? ஏன் நெற்றியில திருநீர் பூசதான் விட்டேன்? நான் நெற்றியில மட்டும் கிடையாது, கைகளிலும் மார்பிலையும் தொண்டையிலும் பூசிப்பேன் ஒரு காலத்துல. ஏன் அதை விட்டேன் என்பது ஆவிக்கு ஆன்மீக அர்த்தத்தை நான் விளக்கி சொன்னேன். அது எப்படி, நான் ஒரு திருநீர் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாட்டு ஸ்தானத்தை அக்னியில தகனித்து சாம்பலாக்கி நீர்ல கலந்துட்டு திருநீரா பூசுவோம். இதோட ஆன்மீக விளக்கம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம், அதான் குணமாகாத இருதயம் எப்படி இருக்குன்னா, மாட்டு ஸ்தானத்து நேரத்துல பச்சை கலரும் ரத்தமாகிய சிகப்பும் கலந்துருக்குமா. அதான் குணப்படுப்பாவின்னு ஒரு பழைய பாடல் கூட உண்டு. அது போல சில அநேக ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்க குடிக்காம இருக்காங்களா கேள்வி கேட்க போகுது. அது பதில் நிறைய பேர்கிட்ட இல்ல. அதாவது இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனாலும் குணப்படாதவர்கள் செய்கிற காரியங்கள் வேறு. அப்போ குணப்பட வேண்டும் என்பதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அப்ப அந்த விளக்கங்களை சொன்னேன். அதாவது ஒரு மாட்டு சாணத்தை பச்சை கலரும் ரத்தமாகிய சிகப்பும் கலந்துருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசுதான் ரட்சகர், அவர் என்று வேறு தேவனில்லை என்பதை இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கையிட்ட மனம் திரும்ப முன்பாக எல்லாருடைய இருதயமே ஒரு பக்கம் தெய்வ பக்தி, இன்னொரு பக்கம் பாவ ஜீவி, இந்த 2 தன்மையோட தான் மனுஷனுடைய இருதயம் இருக்குதான். இந்த மாட்டு ஸ்தானத்தின் தன்மை பாத்தீங்கன்னா, துர்நாற்று வீசும், புழு நெளியும். அதே போலதான் வெளியே சிரிச்சாலும் உள்ள அழுது கொண்டே இருப்பா, எங்கே நிம்மதியும் தேடிட்டே இருப்பா. இதான் மனுஷனுடைய தன்மை. அப்ப இந்த தன்மை மாறுனா அக்கினி அவசியம். அந்த அக்கினி எதை குறிக்குதுன்னா, யோவான் 15:3 வாசிங்கன்னா தெரியும், இப்பொழுது என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். அப்போ அந்த அக்கினியாகி வேத வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாரோ அவ வாழ்க்கை அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படப்படுவோம். ஆக இப்படியாக
ஆக இப்படியாக தேவனுடைய கிருபையினால அந்த காரியங்களாம் விளக்கினார் எனக்கு வசனத்தின்படி. அப்போ இந்த நெற்றியில திருநீரை பூசுறோம், அதோட ஆன்மீக அர்த்தம் என்னன்னா, இறைவா, காமம், ஆணவ, மாயை, லஸ்ட், வேனிட்டி அண்ட் ப்ரைட், இந்த 3 காரியத்துல இருந்து எனக்கு விடுதலை தாரும் சொல்லி தான் இந்த 3 நெற்றில 3 கோடா நாங்க போறோம். அடுத்த திருநீரை கைகளிலும் நாங்க மார்பிலையும் பூசுறோம். காரணம் என்ன, இருதயத்தின் சிந்தனையும் என் கையினால் செய்கிற செய்கையும் கடவுளே சுத்தமா இருக்க உதவி செய்யணும் அர்த்தம். அடுத்து இந்த திருநீரை தொண்டை பகுதியில பூசுவோம். அதோட அர்த்தம் என்னன்னா, இறைவா, நான் பேசுற பேச்சுல பரிசுத்தம் காணப்படட்டும்னு அர்த்தம். இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு பண்ணாலும் எங்களால அதை கை கொள்ள முடியல. காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த சத்தியம் எங்களுக்கு தெரியாம இருந்தது. ஆக நான் குணப்படல. சரீரத்துல சுகம், அதாவது சரீரத்துல ஆரோக்கியம் இருப்பது போல புறத்தூமை இருந்ததை தவிர அகத்தூமை இல்லை. வெளியே வேணா சுத்தமா இருக்கலாமே தவிர ஆத்மாவில இருதயத்துல சுத்தம் இல்லாம இருந்தோம். இந்த தன்மையெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்க படிக்க ஆண்டவர் உணர்த்தி சரியான பாதையில என்ன கிருபையா நடத்த ஆரம்பிச்சார். ஆக எதுக்கு இது நான் சொல்லலாம், என்னை குணமாக்கினீர். இப்போ இந்த வார்த்தையின்படி நீங்க வாஞ்சிக்கும் போது அவர் உங்களை குணமாக்குவார். நீங்க விரும்பணும், எஸ் ஐ நீட் ஹீலிங் பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. எனக்கு என் சரீரத்தை மாத்திரமல்ல, என் ஆத்மாவுக்கு வேண்டிய சுகம் உண்டு. ஏன் சரீரம் ஆத்மாவின் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் தெரியுங்களா? சரீரம் எதுக்குன்னா மற்றவங்களோடு தொடர்பு கொள்றதுக்கு. ஆத்மா எதுக்குன்னா நாம் நம்மோடு கூட தொடர்பு கொள்ள. உதாரணம், தாவீது சொல்லலாம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் பயப்படுகிறான்னு சொல்றாரு. அதனால நாம் நம்மோடு தொடர்பு கொள்றதுக்கு தான் ஆத்மா. ஆவி எதுக்கு தந்தார் கேட்டீங்கன்னா, நாம் நம்மை படைத்த தேவனோடு தொடர்பு கொள்றது. அதனாலதான் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்ட சில ஒழுங்கு உண்டா, சரீரம், ஆத்மா, ஆவி, இந்த 3 காரியங்களை ஆண்டவர் எனக்கு வசனத்தின் மூலமாக விளக்கி காண்பித்தார். ஆக இங்க நம்ம வாசித்த வேத வாக்கியத்தின்படி இப்ப என்னுடைய சாட்சி நீங்க மேற்கொண்டு அறியணும்னா என்னுடைய யூடியூப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது R_Mani Iyer இல்லைன்னா BRO பிரதர் R_Mani Iyer நீங்க டைப் பண்ணாலோ, இல்ல டிவைன் டிவின்னு டைப் பண்ணாலும் நீங்க என்னுடைய சாட்சிகள், செய்திகள் நீங்க ஆண்டோடைய கிருபையில அதை நீங்க பார்த்துக்கலாம். அதுல இன்னும் நிறைய விளக்கங்களும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப ஆண்டோடைய வார்த்தை நாம சில நிமிடங்கள் தியானித்து ஜெபிக்க போகிறேன். நான் குறித்த நேரத்துல நம்ம மற்ற நிகழ்ச்சி பிரேயருக்குள்ள போக வேண்டியது இருக்கனால ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை அதுதான். கர்த்தாவே, நீ என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆக இப்போ நம்ம கேட்க போறது என்னன்னா, இந்த வேத வாக்கியத்தின்படி முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு ஒழுங்கா போறவங்களா இருப்போம், மிஷினரிகள் தாங்குறவங்களா இருப்போம். வெரி குட், அதெல்லாம் செய்யுங்க. ஆனா முதலாவது நாம் தேவனோடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறோமா, நாம் தேவனோடு கூட உறவுல சரியா இருக்கிறோமா என்பதை ஆலோசனை பண்ணி இல்ல ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன். அதெல்லாம் போட்டோம். இன்னைக்கு ஜூன் 13 இல்லையா, இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு, வாட் இஸ் அவர் பிரசன்ட் சிச்சுவேஷன், வாட் இஸ் அவர் பிரசன்ட் கண்டிஷன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு குணப்படாத மனிதர்களால இன்னைக்கு சபைகளுக்குள்ளாகும் குழப்பங்கள், சில ஸ்தாபனங்களுக்குள்ளாகும் குழப்பங்கள், குணப்படாத மனிதர்களாலே எங்கேயுமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா நாம் நாமே பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆனால்தான் இயேசு சொன்னார், மாயக்காரனே, முதலாவது உன் கண்களில் இருக்க துரும்பை நீ நீக்கிவிட்டு உன் சகனுடைய கண்ணில் இருக்க துரும்பை எடுன்றார். அதே போல குணப்படாதவர்கள் எப்போதுமே பிறரை குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வேதத்தை நீங்க வெளிப்படுத்த விசேஷத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் ஓயாமல் கர்த்தருடைய ஜனங்கள் மேல குற்றம் சாட்டி கொண்டு வந்தான் என்று பார்த்தோம். ஆக பாவ உணர்வு வேறு, குற்ற உணர்வு வேறு. வேதத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். அடுத்து பாத்தீங்கன்னா பேதுரு நான் அவரை அறியேன்னு சொல்லி மறுதளிச்சான். இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பாவ உணர்வு வேறு, குற்ற உணர்வு வேறு. இந்த குற்ற உணர்வு வந்துடுச்சுன்னா மனிதனை வாழ முடியாது, இதை போல சூசைடல் தன்மையில போய் மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் பாவ உணர்வு நமக்குள் வருமானால் நம்மை மன்னிக்கிற அந்த கிருபாசந்தையில நாம் தைரியமா நிற்க முடியும் என்று வேதம் சொல்லுது. ஆக இப்போ நம்ம கேட்க வேண்டிய முதலாவது என்னன்னா, இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த செய்தி கேட்கக்கூடிய உங்கள் அநேகர் இதுவரைக்கும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதபடி, சரி ஒரு நேம் சேக் அப்பா அம்மாக்கா போயிட்டு வருவோம், இல்லாட்டி சர்ச் பாஸ்டர் ஏதாவது கேட்டுருவார், ஏன் வரல பிரேயருக்குன்னு கேட்டு போறாரு சொல்லி போயிட்டு வருவோம். இதெல்லாம் ரெண்டாவது. இன்னி எனக்காய் ரத்தம் சிந்தினவர் அவர், எனக்காக மரித்தவர் அவர், எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் அவர், எனக்காக மத்திய ஆகாயத்துல மகிமையோடு கூட வரப்போறார். இப்ப நம்ம பாக்குற இந்த சிம்டம்ஸ் இப்ப நடக்குதுங்களே உலகத்துல, இதெல்லாமே ஒரு நிழலாட்டம் தான். இன்னும் ஒரிஜினல் விபத்து ஆரம்பிக்கவே இல்லை. நான் பல ஆண்டுகளாக இந்த 23 வருஷத்துல எத்தனையோ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அருமையான CSI ஸ்தாபனங்கள்ல, லுத்தரன் திருச்சபைகள்ல, ஈவன் கத்தோலிக்க சபைகளை கூட ஆண்டோடைய வார்த்தை நான் கொடுத்துட்டு தான் வரேன். கர்த்தர் கிருபை. நான் எனக்கு தாகம் என்னன்னா
வாஞ்சை என்னன்னா, எப்படியாயிலும் இயேசுவை இந்தியா அறிய வேண்டும். இந்தியா எப்படியாவது இயேசு கொண்டே திரும்ப வேண்டும். அதுக்கான முயற்சிகளை தான் இப்ப நான் ஆண்டோடைய கிருபையினால எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். தகுதியில்லாத நான் அவர் தகுதிப்படுத்தி கிருபையினால அவர் மனிதராக என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்னவென்றால், இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் கூட இன்னும் சொற்பமான சில மணி நேரங்கள்ல அவருடைய தெய்வீக பிரசுரமானது, வல்லமையான வார்த்தையின் அக்கினியானது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, பக்தன் சொன்னது போல, என்னை நீர் குணமாக்கினீர். ஆக வாஞ்சையோடு கேட்கிறவங்களை அவர் குணமாக்குவார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மெயின் காரணம் என்னன்னா, அவர் ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தல. ஆனா அதே நேரத்துல வாய்ப்பை தருகிறாரு. அதை பயன்படுத்தி கொண்டவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதனால என்னை நீர் குணமாக்கினீர். காரணம், இந்த பக்தன் விரும்பினான், நான் குணப்பட வேண்டும், தான் பல வகையிலும் குணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அதே போல இன்னைக்கு இந்த பிரேயர்ல வந்திருக்கிற நீங்க முதலாவது ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் என்னென்ன வகையில குணப்படாமல் இருக்கிறேன். சிலர் பாருங்க, நல்ல தேவ பாஷையை பேசுவாங்க, ஆனா காண்கின்ற மனுஷனிடத்துல அன்பா பேச மாட்டாங்க. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பல மிஷினரிகளை தாங்குவதா சொல்லுவாங்க, வெரி குட். ஆனா பெற்ற தகப்பன் தாயை தாங்க மாட்டாங்க. இதெல்லாம் குணப்படாதவர்களுடைய சுபாவம். இப்ப நான் சில பிராக்டிகலா சொல்ற சில விஷயத்த இது நீங்க கை கொள்ளுவீங்கன்னா நிச்சயமா சொல்ல, நாளைக்கு உங்க சந்ததியை நீங்க காப்பாத்தி கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நாம நிச்சயமா ஒரு நாள் அறுப்போம். ஒருவேளை நம்ம அறுக்கிறோமா அல்லது நம்முடைய பிள்ளைகள் அது அறுப்பாங்களா தெரியல. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறைக்கும் கிருபை பாராட்டுவேன்றார். ஆனால் என்னை மறந்தவர்களையோ, நீ என்னை மறந்தாய் நான் உன்னை மறந்தேன்னு இதே ஓசியாவில் கர்த்தர் சொல்றார். அப்போ நம்முடைய தேவனுக்கு வார்த்தைக்கு விரோதமா நடக்கும்போது 4 தலைமுறைக்கும் விசாரிப்பேன்னு சொல்றார். அதனால தயவு செய்து இந்த நாளில ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அன்பின் கட்டளை என்னன்னா, நாம் நன்மை மட்டும் விதைக்க கற்றுக்கொள்வோம். நாம் குணப்பட வேணும். பழி வாங்குற சுபாவம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமான அல்லது ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய பாத்திரங்களாய் மாறுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த மன்னிக்கிற சுபாவம் பெருகும்படி கேட்போம். ஏன்னா நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். வியட்நாம் போர்ல அமெரிக்க தேசத்துல இருந்து அநேகர் போய் அங்க சோல்ஜர்ஸ் யுத்தம் செய்தாங்க. அதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எஸ்டர் என்ற ஒரு சகோதரியும் அவருடைய கணவரும் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. ஆனால் அவர் அந்த யுத்தத்தை வியட்நாம் போருக்கு அவர் போக வேண்டியதுனால, அவர் போன அந்த இடத்துல பல ஆண்டுகள் தங்கி இருந்ததுனால அவர் அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்து அங்கே அவர்களுக்கு பிள்ளை பிறந்து விட்டது. இதை எப்படி தன் முதல் மனைவியிடத்துல எப்படி சொல்றது என்று அவர் தயங்கி கொண்டிருந்த நேரத்துல அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது அவர் கடிதம் எழுந்தார். எஸ்டர், என்னை மன்னித்துக்கொள், நான் இப்படியாக இங்க வந்த இடத்துல சில காரியங்கள் நடந்து விட்டது, நீ மன்னித்து விடு என்று சொல்லி, இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும் போது நான் உயிரோடு இருப்பேனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தையும் தெளிவுபடுத்திட்டு கர்த்தர் மன்னிக்கட்டும் என்று சொல்லி அதுல கடிதம் எழுதியிருந்தாராம். அதே போல அவரு அந்த சகோதரி அமெரிக்கால இருக்கிற அவ வைஃப் எஸ்டர் அதை படித்த போது தன் கனவு செய்த செய்கை அவருக்கு துக்கத்தையும் வேதனையும் கொடுத்தாலும் ஆண்டுடைய குணப்பட்ட ஒரு சகோதரியா இருந்தபடினால் அவ என்ன செய்தா தெரியுங்களா, தன் புருஷனை மன்னித்து மாத்திரமல்ல, தன் புருஷனுக்கு அந்த வியட்நாம்ல வாழ்க்கப்பட்ட அந்த ஸ்திரீயும் அவருக்கு பிறந்த அந்த 2 குழந்தையும் யூஎஸ் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணி அவங்களை கொண்டு வந்து தன்னோடு கூட வச்சுக்கிட்டாலாம். இது உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? இப்படி பொதுவா மற்றவங்களா இருந்தா ஏதாவது கேஸ போட்டு டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாளே தவிர, இந்த மக செஞ்ச காரியம் என்னன்னா, தன் புருஷனுக்கு 2வதாக வாழ்க்கப்பட்ட அந்த பெண்ணையும் பிள்ளையும் தன்னோடு கூட அமெரிக்க தேசத்துல வரவழைத்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஒழுங்கும் பண்ணலாம். ஏன்னா அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், குணப்பட்டவள், மன்னிக்க கற்றுக்கொண்டவள். அப்ப இயேசு சிலுவில நமக்காய் சிந்தின ரத்தம், இயேசு நமக்காய் சிந்தின அந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரை எனக்கு குணமாக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல மன்னியாத குணங்கள் இருக்குதப்பா, நீ தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போம். அதே போல இருதயத்துல கசப்பும் வைராகியம் வைத்திருப்போமானால் அதுவே நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் தடையா இருக்கும். அதனால நாம் நம்மை விட்டு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற விரும்ப வார்த்தை தான், அவர் குணமாக்க விரும்புறாரு. நீங்க குணப்பட விரும்புறீங்களான்னு எதிர்பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் எஸ், நாங்க ரெடி பிரதர், ஐயா நாங்க குணப்பட ரெடியா இருக்கிறோம்னு சொல்றீங்களா? அப்ப 2வது, ஆண்டவர் நம்ம இடத்துல உணர்த்துகிற சில சுபாவங்கள், சில காரியங்கள், அது எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம்.
கர்த்ததாமே நம்முடைய சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 19ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 19, 11, 12 அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தாவே ரகசிய பாவங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலக்கி காரும் என்று அவன் மன்றாடி கேட்கிறான். ஆக நாம் இப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போறது, ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை தயவு கூர்ந்து விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தை மன்றாடி கேட்போம். ஒரே ஒரு நிமிஷம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு, அதனால இப்போ நம்ம ஒருமனப்படுவோம். முதலாவது விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஜெபத்துல நீங்க விசுவாசம் உள்ளவர்களாகி எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. இப்போ ஆண்டவரை நோக்கி கேட்போம். அது என்ன விசுவாசம்னா, சங்கீதம் 65:2 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்துல வருவார்களாக. அப்போ உண்மை நோக்கி கூப்பிட்டு, நம்ம யாரை நோக்கி கூப்பிடுறோம்னா, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுறோம். அந்த நம்பிக்கையோடு இப்ப நம்ம கூப்பிட போறோம். அதனால உங்க இருதயத்துல நான் மறுபடியும் சொல்றேன், ஐயா மற்றவங்க போல எனக்கு ஜெபிக்க தெரியல, மற்றவங்க இதை பண்ணதில்ல அதை பண்ணது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிறது தகப்பங்கிட்ட, அந்த இன்ன மொழியில பேசினாலும் தகப்ப சந்தோஷமா கேட்பாரு. அதே போல நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை உங்களை ஒரு சிலருக்கு பின்மாற்றத்தின் ஜீவியம் இருப்பதை நான் பாக்குறேன். ஆரம்ப நாட்கள் இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அதாவது இயேசுவின் அன்பை பற்றி 4 பேருக்கு சொல்ற அந்த அனுபவம், அடுத்தது உண்மையான ஊழியர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் உண்மையா பாரம் உள்ளவங்களுக்கு வாரி தாராளமாய் கொடுக்கிற 1 தீமோத்தேயு 6 சொல்லப்பட்டபடி நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்களா இருக்கணும்னு போட்டிருக்க அந்த வசனத்தின்படி செய்த காரியங்கள் சற்று குறைந்திருக்கிறது. சிலர்கிட்ட அது இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்போம், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன்ப்பா, என் தேவனே நீ ஜெபத்தை கேட்கிறவர். நான் இவ்வளவு குறைவுள்ளவனா இருந்தாலும், என் குறைய நீ மாற்ற வல்லவர். ஆக ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே என்று சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தயவுசெய்து நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு மனதில் போவோம். நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற குறைகள், நம்முடைய சுபாவத்திலே காணப்படுகிற சில குறைகள் என்ன இந்த ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நோக்கி நம்ம கையில ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் இந்த இணைப்புல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. இது வரைக்கும் நீங்க தேசத்துக்காக ஜெபித்தீங்க, மற்றவங்களுக்காக ஜெபித்தீங்க, நல்லது. மறுபடியும் நம்முடைய இருதயத்தை நேராக்கி ஒரு விசை நாம் இன்னும் கர்த்தர் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவாராக. தேவனை நோக்கி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளில் வாழ்ந்த எனக்கு வெளிச்சமாய் வந்தவரே, இப்பொழுது கூட உடைய காயப்பட்ட பிக்கப்பட்ட கரங்களிலிருந்து வழிகிறதான அந்த ரத்தம், இந்த அருமையான இயக்கத்தை, இந்த அருமையான ஜெபத்தை ஆண்டவரே இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று உட்காராதபடி ஆண்டவரே எங்கள் தேசம் சந்திக்கிற வரைக்கும் ஓயாமல் நாங்கள் கண்ணீர் சொரிவோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் மட்டும் திரும்புற வரைக்கும் ஆண்டவரை ஓயாமல் உம்மை நோக்கி எங்கள் கைகளை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே உம்மை நோக்கி இத்தனை நேரம் என்னோட கூட சேர்ந்து இந்த ஜெபத்துல ஈடுபட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லோரும் ஜெபிப்போம். சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என் சரீரம் ஆத்மாவிக்குள்ள இருக்கிற குறைகளை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் நீங்க கூப்பிடுங்க. உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறாருங்க, உங்களால ஜெபிக்க முடியும். நான் என்ன சொல்றேன், எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில அப்படியே கூப்பிடுங்க. ஒருவேளை சில விட முடியாத ரகசிய பாவங்கள் இருக்கலாம், சில வித தீய பழக்கங்கள் நம்ம கட்டி இருக்கலாம், அல்லது சில விதமான கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் நமக்கு தெரியாமலே கூட ஒட்டி இருக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க எந்த வீட்டுல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இப்பயே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை குணமாக்கினீர், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீ குணமாக்கினீர். எங்க தகப்பன் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரப்பா, கண்ணீரோடு கூப்பிட்டேன். ஆமேன். மன குமரலோடு கூப்பிட்டேன். யோபு பிறருக்காக கூப்பிட்டார், தன் சிநேகிதருக்காக கூப்பிட்ட போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினது போல இப்பொழுதும் கூட இவ்வளவு நேரம் ஆண்டவரை இந்த ஜெபத்துல ஈடுபட்டு தங்களால் இயன்ற அளவுக்கு ஆண்டவரை பிறருக்காக பாரத்தோடு ஜெபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள நுகங்களை கர்த்தர் உடைத்து போடுவீராக, தடைகளை உடைத்து போடுவீராக, சாத்தானின் கிரிகளை அழித்து போடுவீராக. இப்பொழுதும் கூட ஆண்டவரை கேட்ட சாட்சி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இந்த ஜனங்கள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கல்வாரி ரத்தம் இறங்கி வரட்டும். சொந்த பலத்தால் சொந்த அறிவால்
கொஞ்ச நேரம் ஜெபிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு 120 பேர் மேல இறங்கி வந்த போது ஆண்டவர் அவருக்கு பரவி செல்கிற ஆராய் மாறினது போல இப்பொழுது கூட இந்த ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கிற 32 பேருக்கு மேலாக இணைந்திருக்கிறாங்கப்பா. அத்தனை பேர் மேலும் இயேசுவின் பரிசுத்தாவின் அக்கினி இறங்கி வரட்டும். ஒருவேளை சில காரணங்களால சில இணைய முடியாது இருக்கலாம், அல்லது வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம். அவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் மேலே இப்போது கர்த்தருடைய ஆவியை இறங்கி வருவீராக, வல்லமையினால் கடந்து வருவீராக. ஒவ்வொருக்குள்ளே அந்த ஜெப ஆவி பற்றி எரியட்டும், ஆத்மா பாரம் பற்றி எரியட்டும், தேசத்தை குறித்த பாரம் இன்னும் பற்றி எரியட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு மேலும் பிரசனம் பாய்ந்து வந்ததுக்காக நன்றி. ஆசீர்வதியும். என் தேவனாகி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீ குணமாக்கினீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்துற பாத்திரங்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அருமையான மக்கள் செய்கிற வேலையில ஆண்டவர் இருக்கிற தடையை நீ உடைத்து, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி, அவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தந்து அப்பா சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. அதே போல தன் வேலையில ஆண்டவரை ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இன்னும் 21 நாள் ஒரு நன்மை அனைவருக்கு செய்ய போகிறேன். நன்றி அப்பா. ஐ குட் see the name called ஜெபான்னு ஒரு பேரை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த பாத்திரத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அருமையான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பகுதி நேரமோ முழு நேரமோ ஆனா கர்த்தருக்காக செய்கிற உடைய பிள்ளைகளை 1000 மடங்கு நீ பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமா இந்த கொரோனா வைரஸ் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஊழியர்களையும் சபை மக்களையும் ஒருவரைத்தோட அதிகாரம் இல்லை என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து உடைய கிருபை உடைய இரக்கம் பெருகட்டும். இவர்களுடைய ஐக்கியம் இப்ப போன்ற அருமையான செயல்கள் ஆண்டவருக்காக திரிமா இருக்கிறபடினாலே பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, யாவரும் இடத்தில் மனம் திரும்ப கர்த்தனை கிரியை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்தீர் உமக்கு நன்றி. புகழ் சுத்தி எல்லாம் உமக்கு மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.